அடுத்து காளியங்கோயிலில் வந்து இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்திருக்கும் நம்முடைய நகர துணைச் செயலாளர் குமரேசன் அவர்களுக்கும், 5வது வார்டு செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கும், 6வது வார்டு செயலாளர் அனந்தபோன் அசோக் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து கட்சி மூத்த முன்னோடிகள் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த மாண்புமிகு அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாள் நம்ம இன்னைக்கு வந்து கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளரும் நம்முடைய வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழகத்தின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் ஈரா விஸ்வநாதன் அவர்களின் அறிவுறுத்தல் படியும் அனைத்து வார்டுகளிலும் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ்வாடு ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த இயக்கத்தின் முத்தான திட்டமான தாலிக்கு தங்கம் இன்னைக்கு வந்து ஒரு பவுனு வந்து 68,000 ரூபாய் 70,000 ரூபாய் விற்கிறார். ஏழைகள்லாம் வந்து ஏழைகள் வந்து தாலியை கண்ணால கூட பார்க்க முடியல தங்கத்தை. ஏழைகளுக்கும் தாலிக்கு தங்கம் கொடுக்க வேண்டிய, தாலிக்கு தங்கம் அனுபவிக்கணும்னு ஒரு முத்தான திட்டத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். ஒவ்வொரு படித்த பெண்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தோம். பணமும் கொடுத்து தாலிக்கு தங்கமும் கொடுத்த தங்கத்தாரகை அவர்களின் பிறந்தநாள் விழாதான் இன்று. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி எனும் நான் சொன்னவரு இன்னைக்கு யாருக்குமே தாலிக்கு தங்கம் கொடுக்கல, யாருக்குமே மகப்பேறு உதவி திட்டம் இல்லை, யாரு அனைத்து லேப்டாப் கிடையாது, பெண்களுக்கு படிப்பறிவு வளர்த்தணும். இன்னைக்கு வந்து கல்வித்தரத்தை உயர்த்திருக்காத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க, பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே இந்த சண்டாள ஆட்சியில அப்படி மூடு விழா பண்ணிட்டான். இன்னைக்கு திமுக ஆட்சி எங்கிட்டு பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்கார வழக்கு தான். இன்னைக்கு திமுக ஆட்சியினுடைய லட்சணத்துக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகமே ஒரு சான்று. இப்படி ஒரு கேவலமான ஆட்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில, அண்ணா திமுக ஆட்சியில பயன்பெறாத குடும்பமே இல்லை. இன்னைக்கு திமுக ஆட்சியில பாதிக்கப்படாத குடும்பமே இல்லை. எல்லா ஊர்லயும் வத்தலக்குண்டுல ஒரு 10% சேதிச்சு பார்த்துருக்காங்க. ஆனா அனைத்து தரப்பு எல்லா ஊர்லயும் பாருங்க, திமுகவில் பாதிக்காத குடும்பமே இல்லைங்கிற சூழ்நிலை இந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க அம்மா பிறந்தநாள சிறப்பாக கொண்டாடணும். அம்மா பிறந்தநாளோட முத்தான திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு உலக ஐநா சபையை பாராட்டினா தொட்டில் குழந்தை திட்டம், ஒவ்வொரு பசு நிலையத்திலையும் பால் ஊட்டும் பெண்களுக்கு தனி அறை கொடுத்தோம். பெண்களை போற்றி வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சி எங்க பார்த்தாலும் கற்பழிக்கிற ஆட்சி. ஒரு பேப்பரை எடுத்தீங்கன்னா இன்னைக்கு கற்பழிப்பு இல்லாத, கற்பழிக்கிற வீட்டில் போய் ஒரு அமைச்சர் பிரியாணி சாப்பிடுறாரு. அப்புறம் இவங்களுடைய லட்சணம் எப்படி இருக்கும்? ஆட்சியினுடைய லட்சணம் நல்லா யோசித்து பாருங்க பொதுமக்கள். ஏன்னா இதை நாங்கள் சொல்றோம்னா, வர்ற 26ல சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் அவர்கள் கருத்தை வலுப்படுத்தணும். மீண்டும் எடப்பாடியார் வேண்டும். மீண்டும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தாதான் இந்த திமுக அராஜக கும்பல் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தீய சக்தி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரு, தீய சக்தி திமுக. அன்னைக்கு சொல்லிட்டு போன தலைவர் இன்னைக்கு வரைக்கும் அது தீய சக்தி தான். ஒரு பெண்கள் ரோட்ல நடக்க முடியல, பெண்கள் சுதந்திரமா இருக்க முடியல, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. எல்லா ஊர் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் எடுத்து பார்த்துக்குங்க. அம்பிட்டு ஒரு கேவலமான ஆட்சி.
இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டியதுதான் வரும் சட்டமன்ற தேர்தல். வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள்லாம் எடப்பாடியார் அவர்களுக்கு இரட்டையில யாரு வேட்பாளர் இருக்கிறாங்களோ இரட்டையில சின்னத்தில் வாக்களிங்க. வாக்களிச்சாத்தான் தமிழ்நாட்டை வந்து இந்த கபட நாடக கற்பழிப்பு கும்பல்ல இருந்து காப்பாற்ற முடியும். இந்த அராஜக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். மீண்டும் மீண்டும் எடப்பாடி அவர்கள் ஆட்சி வேண்டும். 7.5% ஒதுக்கீடு பண்ணா நைட்டை ரத்து பண்ணோம் சொன்னாங்க. திமுக நீட்டை ரத்து பண்ற ரகசியம் இருக்குன்னாங்க. இதுவரைக்கும் நீட்டை ரத்து பண்ணாங்களா? வத்தலக்குண்டு பேரூராட்சியை பத்தி உங்களுக்கு சொல்லவே வேணாம். எங்க பார்த்தாலும் குண்டு மூலியமா இருக்கு. கவுன்சிலர் பூரா காணா போயிட்டாங்க. கவுன்சிலர்கிட்ட ஏன்னா வந்து கவுன்சிலர் தெருவுக்குள்ளே போக முடியல. காரணம் வந்து எந்த தெருவுமே எல்லாமே குண்டு மூலியமா இருக்கு. 4 வருஷம் பேரூராட்சியில வந்து ஒரு ரோடு கூட போடல. அவங்களுடைய எண்ணங்கள் பூரா சம்பாதிக்கணும். இது பொதுமக்களுக்கான பேரூராட்சி கிடையாது. ஒரு குடும்பத்துக்கான பேரூராட்சி. ஒரு குடும்பத்துக்கான பேரூராட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். ஒரு குடும்பத்துக்கான திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு நம்ம மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளில் சபதம் ஏற்று போம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படத்திற்கு மலர் தூவி இனிப்புகளை வழங்குவார்கள்.